ஈரானால் சுடப்பட்ட விமானம் ஹர்முஸை பணக்கைதியாக மாற்றிய ஐஆர்ஜிசி, ட்ரம்பை தூக்கி எறிந்திருக்கக்கூடிய நெத்தன்யாகு, களத்தில் குதித்த ஹமாஸ், பேச்சுவார்த்தை இல்லை என்று அறிவித்த அப்பாஸ், துருக்கி ஒப்பந்தத்திற்கு எதிர்வினையாற்றும் ஈரான், கொலம்பியாவில் பயங்கர நிலநடுக்கம், அல்மேக்காவை அடித்த ஹூத்திகள், லெபனானில் வீசப்பட்ட பாஸ்பரஸ் குண்டுகள், ட்ரம்ப் பகிர்ந்த மெலானியின் புகைப்படம், கைகளை இழந்தும் அதிர்ஷ்டசாலியாக பார்க்கப்படும் முகமது. இப்படி காசாவாசியினுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவலில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள், அந்த செய்திகளை ஒட்டி வந்திருக்கக்கூடிய வீடியோக்கள், அதை பற்றி ஜேர்னலிஸ்ட்லாம் என்ன பேசுகிறாங்க, இப்படியான உண்மை செய்திகளோடு பல தரவுகளோடு இந்த பதிவில் நம்ம இன்டர்நேஷனல் நியூஸை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி உலகத்தளவில் மிகப்பெரிய பேசு பொருட்களை முதன்மையான விஷயமா என்ன இருக்குன்னு சொன்னால் நம்ம பேட்டை டிவி சார்பாகவும் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். கொலம்பியாவில் நடந்திருக்கக்கூடிய நிலநடுக்கங்க, கிட்டத்தட்ட 7.4 ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் பதிவாயிருக்கு. பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெர்ரோவாவில் இருக்க மட்டோகானா அப்படிங்கிற ஒரு பகுதியில் விமான நிலையங்கள் உட்பட பல இடங்கள் தரைமட்டமாக இருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய செய்திங்க பார்க்கவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த மக்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் இந்த மக்களுடைய நல்வாழ்விற்காக வேண்டியும் எல்லாரும் பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு பேட்டை டிவி சார்பாக நம்ம கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து இன்டர்நேஷனல் லெவலில் மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று என்னன்னு சொன்னால் அப்பாஸ் அராக்சியா பேசியிருக்கக்கூடிய செய்தி தான். என்னென்னா, அமெரிக்காட்ட நாங்கள் ஒன்றும் பேச்சுவார்த்தைலாம் ஒன்றும் நடத்தலையே, அதெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு. குண்டை தூக்கி போட்டது மட்டும் இல்லாமல் அப்பாஸ் அராக்சியா என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த பகுதியில் அதாவது ஹர்முஸ் ஜலசந்தியை பொறுத்த மாத்திரத்தில் அங்கே எந்த போக்குவரத்தும் இனிமேல் நடக்காது. எதுவரை என்று சொன்னால் இந்த பிராந்தியம் முழுவதும் லெபனான் உட்பட, அவர் சொல்கிறத பார்த்தா இதையும் சேர்த்துருந்தா நல்லாயிருக்கும். சேர்ப்பாங்களா என்ன நம்மளுக்கு தெரியல. எதுன்னு சொன்னால் காசாவை சேர்த்துருந்தா நல்லாயிருக்கும். சேர்ப்பாங்களா என்னன்னு தெரில. லெபனான் உட்பட, சிரியா உட்பட பல இடங்களில் இந்த பிராந்தியம் முழுவதும் இஸ்ரேல் போரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கான். அது நிற்காத வரைக்கும் இந்த இடத்துல போர் நிறுத்த பேச்சுவார்த்தை என்பதோ ஹர்முஸை திறக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அப்பாஸ் அராக்சியா சொல்கிறாரு. இதை பற்றி ஜேர்னலிஸ்டுகள் இன்றைக்கி குறிப்பாக ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. உண்மையான தகவலும் கூட. என்ன சொல்கிறாங்கன்னா, ஹர்முஸ் ஜலசந்திங்கிறது எப்படி தெரியுமா, அது ஒரு பணைய கைதியை பிடிச்சி வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி அமெரிக்காவுடைய பணைய கைதியாக ஹர்முஸ் ஜலசந்தி இருக்குது. ஹர்முஸ் ஜலசந்தியில் இன்றைக்கி அமெரிக்கா மாட்டிக்கிட்டு திக்குமுக்காடுறாங்க அப்படிங்கிற செய்தியை இன்றைக்கி பரவலாக ஜேர்னலிஸ்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியான சந்தர்ப்பத்தை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிரீக் அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதிங்க. இது எங்கே இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய கடலோர பகுதியாக இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடங்க. இந்த சிரீக்குங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு தீவு மாதிரி தெரியுது. இந்த இடத்துல வழக்கம் போல் அமெரிக்கா தன்னுடைய சித்து வேலையை ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுறான்னா, அங்கே அவன் வச்சுருக்கக்கூடிய ரேடார் அமைப்புகள் அல்லது என்னன்னு சொன்னால் MQ-9 ரிப்பேர் விமானத்தை அமைச்சு வேவு பார்த்து குண்டு போடுறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறான். அந்த பகுதியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிற மாதிரி ஒரு அடித்து அந்த விமானத்தை உடஞ்ச பாகங்களை கூட ஃபோட்டோ எடுத்து இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ காட்சிகளும் இன்றைக்கி பரவலாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய செய்திங்க. ஈரான் தரப்பில் இன்னும் முக்கியமான செய்திகள்லாம் எதெல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா என்னென்ன செய்திலாம் சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கடந்த வீடியோவில், துருக்கியும் பாகிஸ்தானும் சவுதியும் போடப்பட்ட ஒப்பந்தத்துக்கு எதிர்வினை பெரிய அளவுக்கு எங்கேருந்து வந்திருக்கணும்னா இஸ்ரேலேருந்து வந்திருந்தால் அது ஆரோக்கியமானதாக இருந்திருக்கும். ஆனால் இஸ்ரேல் தரப்புலேருந்து பெரிய ஒரு எதிர்வினை வரல, ஹூத்திகள் தரப்புலேருந்து வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஈரானுடைய தரப்புலேருந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு பாகிஸ்தான் நெருக்கமான தொடர்பில் தான் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் துருக்கி நம்மளுடைய நெருக்கமான தொடர்பில் தான் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஸ்போக் பர்சனாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் பக்காயி இந்த செய்தியை சொல்கிறாங்க. இதில் ஏன் அந்த செய்தி அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதுக்கு எதிர்வினை இஸ்ரேல் தான் ஆற்றணும். அது இல்லாமல் இவங்க எதிர்வினை ஆற்றுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கூட்டணி ஈரானுக்கு எதிராக தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இஸ்மாயில் பக்காயா ஏன் ரொம்ப சர்வசாதாரணமாக கடந்து போகிறாருன்னா, இப்போ ஒரு எதிரியை சந்திச்சுக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு எதிரியை உருவாக்குவதை யாருமே விரும்ப மாட்டாங்க. இது அரசியல் சார்ந்த சூட்சமம். அதே சமயம் தேவையில்லாமல் ஒரு பகைமையை சந்திச்சுக்கிற
தேவை இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப சர்வசாதாரணமாக இது கடந்து போகிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு அந்த பகுதிகளில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுச்சு முழுவதுமா அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா அமெரிக்கா தரப்புல தொடர்ந்து அங்கே ஆயுதங்களை கொண்டு வந்து குமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம ஆரம்பத்தில் இதை போடுறப்ப நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், என்ன பாய் நீ விட்டு அடிச்சு விட்றீங்களான்னு. அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் பொய் செய்தி பேசுகிறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களை நம்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, எங்களை நம்பி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு பொய்யான தகவலை சொன்னால் எவ்வளோ தண்டனை இஸ்லாம் சொல்லுங்கிற நான் சொல்லிடுறேன். யார் வந்து ஒரு பொய்யான விஷயத்தை பேசுகிறாரோ அது தீமைக்கு வழிகாட்டும், தீமை நரகத்திற்கு அழைச்சி செல்லும் நபிகளார் சொன்னாங்க. அதனால் அந்த மாதிரியான செய்தியை நம்ம சொல்ல மாட்டோம். இன்னைக்கு நம்ம அந்த ஆரம்பத்திலே சொன்ன செய்தியை இன்னைக்கு இறைவனுடைய நாட்டத்தை கொண்டு பல பேர் இன்னைக்கு அந்த செய்தியை இன்னைக்கு உறுதிப்படுத்திக்கிட்டே வந்தாங்க. CNN, ராய்ட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாங்க ஆயுதம்லாம் குறைஞ்சு போயிடுச்சு, ஆயுதம் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இந்த இடத்துல ஆயுதங்களை அமெரிக்கா கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறான், தொடர்ந்து குவிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற தகவலை சென்டோம்னு சொல்ற அவங்களுடைய அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் அவங்க வச்சிருக்கக்கூடிய, அது அமெரிக்கா ராணுவம் வச்சிருக்கக்கூடிய அந்த அமைப்பே உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் கிடைக்குது நம்மளுக்கு. பதிலுக்கு ட்ரம்ப்புக்கு பிச்சுமணிக்கு இன்னைக்கு பயங்கர ஒரு அடி விழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நெத்தனியாகுவை ரொம்ப நெத்தனியாகவும் இவனும் எப்படி இருந்தாங்கன்னா, முதல்ல சொல்கிறா இருந்தால் ஈயும் பியும் மாதிரி இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஏன்டா இப்படி பேசுன்னு நினைக்காதீங்க. அவ்வளோ அட்டூழியங்க. மக்கள கொண்டுட்டு திமிருத்தனமா பேசுறது, காசாவாசிகள தப்பா சித்தரிக்கிறது, ட்ரம்புடைய மருமகன் தப்பா சித்தரிக்கிறது, நெத்தனியாவு மகன் தப்பா சித்தரிக்கிறது, நெத்தனியாவும் அந்த வேலையை செஞ்சான். அதனால தான் அந்த கோப உணர்வினுடைய வெளிப்பாடா தான் நம்ம பேசுறோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ட்ரம்ப் அவன தூக்கி எறிஞ்சிருக்கான் நெத்தனியாகு. என்னன்னா காசாவுல வந்து 15 அம்ச ஒப்பந்தம் போடப்பட்டு, இந்த போர் நிறுத்தம் அக்டோபர் 2025 10ஆம் தேதி வந்ததுங்க. அந்த போர் நிறுத்தம் இருந்தா கூட 3800 முறை போர் நிறுத்தத்தை மீறி 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட மக்களை நெத்தனியாகுடைய அரசாங்கம், இஸ்ரேல் அரசாங்கம் கொன்றுருக்காங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு என்ன சொல்றான்னா நெத்தனியாகு, அந்த 15 அம்ச கோரிக்கை நான் ஏத்துக்கல. அட எரும மாடு, தடி மாடு, இவ்வளவு நாள் ஒப்பந்தம் போட்டு வந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு ஏன்டா இப்ப இப்படி சொல்ற அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமும் அரசியல் காரணங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்ப சமீபத்தில் இஸ்ரேல்ல தேர்தல் நடக்க போகுது. நெத்தனியாவுக்கும் நெத்தனியாவுடைய கூட்டணி கட்சிக்கும் மிகுந்த ஒரு பின்னடைவு வருது. நெத்தனியாவு எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அல்லது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய யாயிர் லாபிட்டும் லெப்தானி பன்னட்டும் மிகப்பெரிய அளவுக்கு கூட்டணியோட வந்து நெத்தனியாவை தோற்கடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வருது. இந்த நிலை வந்து ஆரோக்கியமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரோக்கியமான இல்லை. இந்த சைத்தான் இருக்கான்ல நெத்தனியாவு, அதுக்கு மேல இவங்க 2 பேரும் யாயிர் லாபிட்ட விட்டுருங்க, லெப்தானி பன்னட்டுங்கிறவன் அதுக்கு மேல ஒரு பெரிய சைத்தான். ஸோ அரசியல் களத்தில் தான் தோக்கிற நிலை ஏற்பட்ட உடனே நான் வந்து அந்த ஒப்பந்தத்தெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெத்தனியா சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறது தேர்தலுக்கான காரணங்கள் அப்படிங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த சமயத்தில் ஹமாஸ் வந்து ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. என்னன்னா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா களத்தில் அவங்க குதிச்சிருக்கணும், களத்தில் எதிர்வினை ஆற்றிருக்கணும் தன் நாய் நாட்டுக்காக அப்படிங்கிறது தான் எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. வரக்கூடிய பதிவுகளும் அப்படிதான் நம்மளுக்கு சொல்லுது. ஆனால் ஹமாஸ் என்ன சொல்றாங்கன்னா, எப்படியாவது நெத்தனியா கீழ்ப்படிய வைக்க வேண்டியது மத்தியஸ்தர்களுடைய வேலை, ட்ரம்ப்பினுடைய வேலை அப்படிங்கிறாங்க. இதை எப்படி கொண்டு போறாங்கன்னா டிப்ளமேட்டிக்கா என்னன்னா, ட்ரம்ப்புக்கும் நெத்தனியாகும், இந்த ட்ரம்ப் இன்னைக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் நெத்தனி இவ்வளோ ஆட்டம் ஆடுறான், இவனை அவனை பிரிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இன்னைக்கு ஹமாஸ் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பரவலாக பேசுறாங்க. நம்மளுக்கும் பார்க்கல அப்படிதான் தெரியுது. இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஈரானுடைய இந்த தாக்குதல் விஷயமா பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈரானை வந்து தாக்குறதுக்கு இன்னைக்கு நெத்தனியா தயாராகிக்கிட்டு இருக்கிறான். எப்பெல்லாம் தேர்தல் வருதோ, எப்பெல்லாம் அங்கே தான் தோக்குற மாதிரி சந்தர்ப்பம் வருதோ, அப்பெல்லாம் என்ன பண்ணுவான்னா மேற்கு கரையை போய் தாக்குவான், வெஸ்ட் பேங்கை போய் தாக்குவான். இப்போ என்ன பண்ணுறான்னு சொன்னால், அதை தாண்டி என்ன பண்ணுறான்னா, இன்னைக்கு ஈரானை எப்படியோ அவனை தாக்கணும், அமெரிக்கா இல்லாட்டியும் நாங்கள் தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நெத்தனியா பேசியிருக்கிறான். இந்த பேச்சுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய செய்திகளில் ஒன்றா இருக்குது. ஈரான் தரப்புலேருந்து அடுத்து அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ளே சொல்லிட்டு வர்றோம், நம்ம வந்து ஈரான் எல்லாம் அடியே வாங்கலை, சூப்பராக இருக்கு அவங்க நாடு அப்படிலாம் நம்ம சொல்லவே இல்லை. இன்னைக்கு இப்போ ஈரான் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாங்க அவங்க ப்ரெஸ் டிவியில். மார்ச் 10ஆம் தேதி எங்கள் நாட்டில் எவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்துச்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களே வீடியோ வெளியிடுறாங்க. பார்த்துங்க இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற வீடியோவும் தர்றாங்க. அதே சமயம் குவைத்தில் இருக்கக்கூடிய கேம்ப் புஹீரிங் அப்படின்னு சொல்கிற அந்த விமான தளம், அமெரிக்காவுடைய விமானத்தளம், இந்த கேம்ப் புஹீரிங்கை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இருந்தாலும் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், ஏன்னா புதுசாக யாராவது பார்ப்பாங்களா அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த கேம்ப் புஹீரிங்கிறது அமெரிக்க இராணுவத்தினுடைய ஒரு இராணுவ வீரருடைய பெயர்.
3 இந்த போரின் போது ஈராக்கினுடைய போரின் சமயத்தில அங்க வந்து அவன் சுட்டுக் கொல்லப்படுறான். குவைத்தில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களால். அதன் காரணமா அவன் பேரையும் அங்க வச்சாங்க. அந்த கேம்ப் புகூரிங்ல மிகப்பெரிய தாக்குதல் நடந்து, அதனுடைய ஃபோட்டோக்கள் எல்லாம் இன்னைக்கு இப்ப ஈரான் அப்லோட் பண்ணி, அமெரிக்க மக்களுக்கு இந்த செய்திய காட்டுறாங்க. "அமெரிக்கா நீ எந்த இடத்துல இருக்க பாரு" அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு அடுத்த கட்டமா நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, ஹூத்திகளுடைய தரப்பிலிருந்து சவுதியினுடைய பல இடங்கள இன்னைக்கு அடிச்சு அவங்க தும்சமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, மெக்காவா அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியில பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து பாப் எல் மந்திப் ஜலசந்தி இருக்குல்ல, அத ஒட்டி இருக்கிற மாரி இருக்கு. அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அது வந்து ஏமனுடைய ஆர்மி ஃபோர்ஸ், அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஏமன் 2 பகுதியா இருக்கு. ஒரு பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏமனுடைய ஆர்மி ஃபோர்ஸ், இன்னொன்னு ஹூத்திகள். இந்த ஏமனுடைய ஆர்மி ஃபோர்ஸ் தான் சவுதி ஆதரிக்கிறாங்க. அந்த ஏமனுடைய ஆர்மி ஃபோர்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடியதான் இந்த மெக்காவா அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த மெக்காவா பகுதியில இன்னைக்கு ஹூத்திகள் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி வருது. பதிலுக்கு அவங்க என்னென்ன தகவல்லாம் சொல்றாங்கன்னா, ஹூத்திகள் பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க வந்து துருக்கியினுடைய ஒரு விமானமா இருக்கக்கூடிய பேக்ரியாத் அகான்சி அப்படிங்கிற ஒரு விமானத்த நாங்க அடிச்சுட்டோம். இது சதாங்கிற மாகாணத்துல இருக்கு. இந்த பகுதியில அவங்க விமானத்த வச்சு வேவு பார்க்கறதுக்காக உள்ள வந்தாங்க. உள்ள வந்தனால அட்டாக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற தகவல சொல்றாங்க. அதோடு சேர்த்து ஹூத்திகள் சொல்லக்கூடிய இந்த தகவல் தாங்க ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம். இதனால நீங்க, நான், உலகம் உட்பட எல்லாரும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. என்ன தகவல்னு கேட்டீங்கன்னா, அரம்கோ. அரம்கோனுடைய ஜீசான்ல இருக்கக்கூடிய அரம்கோ நெறைய இடங்கள்ல இருக்க மாரி தெரியுது. அதுல ஜீசான்ங்கிறது ஏமன் ஹூத்திகள் இருக்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள உள்ள இருக்குங்கிறாங்க. இந்த பகுதியில பார்த்தீங்கன்னு சொன்னா, அரம்கோவுடைய இந்த இடத்துல மட்டும் 4,00,000 பீப்பாய், அதாவது 149 லிட்டர் உள்ள அந்த கச்சா எண்ணெய் பேரல் ஒரு நாளைக்கு 4,00,000 பீப்பாய்கள் வந்து ரன் பண்ணா அந்த இடத்துல புரொடக்ஷன் வருமாம். இந்தியன், அதாவது யுஎஸ்டி வேல்யூல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு கச்சா எண்ணெய் இப்போ வந்து $83 மேல இருக்கு. $70 இருந்தாலே அதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2.8 கோடி, அதாவது 2.8 crore யுஎஸ்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அடிச்சு அவங்களுடைய அந்த தயாரிப்ப வந்து ஹூத்திகள் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் இந்த தான் உள்நாட்டு சண்டை தான். நீயா நானா அந்த சண்டை தாங்க. வேற எதுவுமே கிடையாது. நீ ஆட்சி ஆள்றதா, நான் ஆட்சி ஆள்றதா அப்படிங்கிறது தான் சண்டை. இத பேசிக்கிட்டே இருக்கப்போ உங்களுக்கு ஒண்ணு தோணியிருக்கும். ஏன்டா இப்படிலாம் நீங்க சண்டை போட்டு கிடக்குறீங்களேடா! மேற்கு கரையில மக்கள் எப்புட்றா கஷ்டப்படுறாங்க? காசால எப்புட்றா மக்கள் கஷ்டப்படுறாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கெல்லாம் வருது. வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாரி கேள்வி தான். காசாவுல இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம். கை கால்களை இழந்து செயற்கை உறுப்பு வைக்கிறதுக்காகவும், கை கால்களை இழந்து அங்க அறுவை சிகிச்சை பண்ணப்பட்டு, அதுல புண்ணாகி, அதுல பாதிக்கப்பட்டவங்கலாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. "எங்களுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு அனுமதி குடுங்கடா. செயற்கை கால் பொருத்திக்கணும்டா. எங்கள விடுங்கடா" அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்படி இந்த சைடு திரும்பி பாருங்க. ஹூத்திகளும், சவுதிகளும் அடிச்சுக்கிறாங்க. ஏமன் அரசாங்கம், அதாவது சவுதி ஆதரிக்கக்கூடிய ஏமன் ஆர்மி ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, "நாங்க ஹூத்திகளுடைய 15 ட்ரோன நாங்க சுட்டு வீழ்த்தியிருக்கோம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க, ட்ரம்ப் போட்டிருக்க ஒரு ஃபோட்டோ. பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே சொன்னோம் அப்துல் எல் சையதுன்னு சொல்லி மெக்சிகன் பகுதியில வெற்றி பெற்ற செனட்டராக இருக்கக்கூடிய முதல் முஸ்லிமு. மக்களுக்கான ஒரு குரலாக அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற செய்திய சொல்லியிருந்தோம். அதே மாரி ஒரு செய்தி நம்ம சொல்லிறோம். இவர் எல்ஜிபிடிக்யூயும் அந்த சேர்க்கையில ஈடுபடுவாங்கல்ல, அவங்களையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். எண்ணம் மறைச்சு உங்களுக்கு பொய்யான தகவல சொல்லிறக்கூடாது. அதை நம்ம சொல்லிக்கிறோம். இது இஸ்லாத்தின் பார்வையில் தவறான விஷயம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கொள்றோம். அதே சமயம் அவருடைய மனைவியோடு அவர் ஒரு ஃபோட்டோ இருக்காருங்க. ஒரு ஃபோட்டோ போடுறார். அவரும் மனைவியும் புர்கா போட்டு ஒரு ஃபோட்டோ போடுறாங்க. ட்ரம்ப்பும் மெலானியும் அவர் 2 பேரும் சேர்ந்து இருக்க மாரி ஒரு ஃபோட்டோ பார்த்து, "இதுதான் அமெரிக்கா பார்த்துக்கங்க. நானா? அவரா?" அப்படிங்கிற மாரி இந்த பிச்சுமணி ஒரு வெறுப்பு. இங்க இருக்கவங்க எப்படி நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கலாம். நம்ம நாட்டினுடைய பிரதமர் இருக்காங்கல்ல, ஐயா மோடி ஐயா. அவங்க இருக்காங்கல்ல, அவங்க கூட பிரச்சாரம் பண்ணும்போது சொன்னாங்க, "முஸ்லிம்கள் அதிகமா குழந்தைய பெத்துக்கிறாங்க" அப்படின்னு சொன்னாங்கல்ல. உங்களுக்கு முடியல. அதுக்கு நாங்க என்னங்கய்யா பண்ண முடியும்? அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டாங்க. நம்ம சொல்லல. அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டாங்க. இந்த மாரி எப்படி ஒவ்வொரு ஆட்சியாளரும் ஒரு மக்களுக்கு எதிரா வெறுப்பு பிரச்சாரத்த செய்வாங்களோ, அந்த மாரியான வெறுப்பு பிரச்சாரத்த ஒரு ஃபோட்டோ வழியா இந்த பிச்சுமணி செஞ்சிருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, லெபனானுடைய பல பகுதிகள்ல இன்னைக்கு நெத்தனியா ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி வெஸ்ட் பெக்கா அப்படிங்கிற ஒரு பகுதி, அது ஒரு மலைப்பகுதி. அந்த பகுதியில பார்த்தீங்கன்னு சொன்னா பாஸ்பரஸ் குண்ட பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆக்ஸிஜன் பட்டாலே பத்தி எரியும். அதே மாரி மனித உடல்கள பட்டா
2ஆம் நிலை தீ காயங்கிறாங்க. உள்ள ஊடுருவி தோல் கீழே போய் காயத்தை ஏற்படுத்தும். அந்த குண்டை தொடர்ந்து வீசுறாங்க. இப்பயே போட்டிருக்க இந்த வெஸ்ட் பெக்காங்கிற பகுதியில் போட்டிருக்க குண்டு எப்படின்னா, விளை நிலங்கள், அதாவது விவசாயிகள் பயன்படுத்த விளை நிலங்கள் இருக்குல்ல, அதை வந்து அழிக்கிற மாதிரி, அந்த மக்களை வந்து பட்டினிக்குள்ளாக்குற மாதிரி காசால எப்படி செஞ்சாங்களோ அதே வேலையை வேற ஒரு பாணியில இன்னைக்கு லெபனான்ல செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது செய்யறது காரணம் என்னன்னா, தேர்தலில் வெற்றி பெறணுங்கிற இந்த கேவலமான வேலையின் காரணமா, அந்த வெற்றி ஜெயிக்கணுங்கிற ஒரு கேவலமான எண்ணத்தின் காரணமா இப்படி நெத்தனியா செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற செய்தி வருது. இது கஃபார், சுபா, மன்சூரி போன்ற இடங்கள்லாம் இந்த மாதிரியான தாக்குதலாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான். வீடியோக்களுடைய கடைசி பகுதியில் காசா மக்களுடைய கண்ணீர் கதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றோம். மஹமூது யூசுப் அல் ஜோர் அப்படின்னு ஒரு பையன். இந்த பையனுக்கு அதிர்ஷ்டசாலிங்கிறாங்க. கையிழந்த பையன் எப்படி அதிர்ஷ்டசாலி ஆவான்? அவங்களுடைய ஃபோட்டோ வருது பார்த்தீங்கன்னா, தோஹாவில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. கத்தாரில் தாய் பக்கத்தில் இருக்காங்க, சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து அவருடைய செய்தியை ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பையன் தூங்கிட்டு இருக்கும்போது எப்படி தூங்குறான் அந்த பையன் சொல்கிறான். அந்த பையன் மஹமூது, அந்த பையன், நான் ரொம்ப பசியில் தரையில் தூங்கிட்டு இருந்தேன். பாய் கிடையாது, பசி, தரையில் தூங்கிட்டு இருந்தேன். என்னமோ என் மேலே விழுந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. நான் எந்திரிச்சு பார்க்குறப்ப ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். வலியோட வேதனையோட என்னை பார்த்தேன். எனக்கு முதல்ல எனக்கு வலி மட்டும்தான் உணரப்பட்டுச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு என்னுடைய 2 கையுமே இல்லை. இவங்க தாய் சொல்கிறாங்க, உண்மையிலேயே மஹமூதை பார்த்த தாயும் சொல்கிறாங்க, மற்றவங்களும் சொல்கிறாங்க, இவர் ஒரு அதிர்ஷ்டசாலிப்பா. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, மட்டுப்படுத்தப்பட்ட அந்த ஆப்ரேஷன் பண்ணுறப்ப லிப்னோகைன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த மயக்க மருந்து கொடுப்பாங்கல்ல, இது மாதிரி ஏதோ ஒரு பொருள். அந்த பொருள் காசாவாசிகளுக்கு கிடைக்காது. உண்மையிலேயே மஹமூது கிடச்சிச்சு. அதுவும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் கிடச்சிச்சு. ரொம்ப அதிக லெவலில் இல்லை, கொஞ்சமான முறையில் கிடச்சிச்சு. பரவாயில்ல, அதை பயன்படுத்தி அந்த பையனுடைய கையை அறுவை சிகிச்சை மூலமாக துண்டித்து எடுத்தாங்க. அது எடுத்தவுடனே அந்த பையன் வேதனையில் துடித்து அழுகான். அதுக்கப்புறம் எங்களுக்கு கிடைச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, வெளிநாட்டு போகிறதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடச்சி. வெளிநாடு போய் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப அந்த பையன் சொல்லி அவங்க அம்மாட்ட அழுகிற காட்சி என்னன்னு சொன்னால், அம்மா நான் உங்களை எப்படி கட்டி அணைப்பேன், உங்களோட எனக்கு ரொம்ப பாசம், நான் உங்களை எப்படி கட்டி அணைப்பேன், உங்களோட நான் எப்படி உறவாடுவேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அங்கே தாய் வேதனையோடு சொல்கிறாங்க. அவருடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய ஹனீன் அப்படிங்கிறவர் அவர் சொல்கிறாரு, அங்கே ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் போய் அந்த பையனுக்கு கல்வி கற்றுக்க கொடுக்கப்படுது. அந்த பையன் எந்த ஒரு விஷயத்தையுமே தனக்கு குறை இருக்குன்னு நினைக்க மாட்டான். அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவனாக கேட்பான். அதே மாதிரி காசா இன்னைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறத பார்த்து அதுக்காக ஏங்குவான். தாய் நாடு இப்படி பாதிக்கப்பட்டுருச்சு, நாங்கள் மட்டும் இப்படி அநியாயம் செய்யப்படுறோமே, எங்கள் தாய்நாடு எவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த வேதனையும் அந்த பையனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய விஷயமா அவருடைய ஆசிரியர் கூடிய ஹனீன் சொல்கிறார். கைகளை இழந்தால் கூட தன்னம்பிக்கை உள்ள ஒரு பையன், தாய் நாட்டு மீது பட்டுள்ள ஒரு பையன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி கூட காசாவில் ஆர்ப்பாட்டம் நடக்குது. எதுக்கான ஆர்ப்பாட்டம் தெரியுமா? நாங்கள் வந்து கை காலை இழந்திருக்கோம், எங்களுக்கு செயற்கை உறுப்பு தேவை, அதுக்கு எங்களை இஸ்ரேல் அனுமதிக்க மாட்டேங்கிறான், பொருட்களை உள்ளே வர்றதுக்கும் அனுமதிக்க மாட்டேங்கிறான், வெளியில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் அனுமதிக்க மாட்டேங்கிறான். 4000 பேர் பிளட் கேன்சர் இது மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான நிலையில் இருக்காங்க. ஆனால் வெளியில் போகிறதுக்கு அனுமதி இல்லை. அப்படி போனாலும் பல நிபந்தனைக்கு மத்தியில் அப்படி போனாலும் ஒருவர் வயதானவர் கூட போகணும், யாரோ ஒருத்தர், ஆனால் வயதானவர் போகணும், 2 பேர் போகக்கூடாது. இப்படிப்பட்ட நிலை தாங்க காசாவுடைய நிலை. இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக தெரிஞ்சிருக்கான வாய்ப்பு இல்லை. தமிழ் சொந்தங்களுக்கு இது மாதிரியான செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.